வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா இன்னைக்கு ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பயிற்சி முடிஞ்சு வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். இங்கடா யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு நோட்டினுடைய சீரியல் நம்பர், அதுக்கு முன்னால 2HO 2HO 55 15 36. இன்னும் ரூபா நோட்டு இங்க யாரோ ஒருத்தர் வச்சிருக்கிறார். அவர் வச்சிருக்கிற ஒரு உடம்புல வெளிச்சம் வரலாம், இல்லைன்னா வாட வரலாம். நீ 55 15 36 மனசுல வச்சுக்கிடலாம். அந்த உடம்புல இருந்து அவர் ஆணோ அவர் பொண்ணோ, அந்த உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரலாம். என்ன, அந்த வெளிச்சம் பார்த்துட்டு அவரை தொடாம அவர் ஆணா பொண்ணான்னு சொல்லணும். 2, அது அந்த ரூபா நோட்டு இருக்கு இல்லையா, அந்த ரூபா நோட்டு எவ்வளவு ரூபா நோட்டுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் என்ன பிசினஸ் பண்றார், என்ன தொழில் பண்றார் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ரூபா நோட்டு எவ்வளவு ரூபா. நான் சொல்றது புரியுதா? உங்ககிட்ட 5 கேள்வி கேட்டிருக்கேன், நீ 5 சொல்லிடுவ. 1, அந்த 55 15 36 ரூபா நோட்டு ஒருத்தர் வச்சிருக்கார், அவர் ஆனா பெண்ணா? 2வது கேள்வி. 3வது கேள்வி, அவர் என்ன தொழில் பண்றார், என்ன பிசினஸ் பண்றார், என்ன அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஒரு ஆணா பொண்ணா? புரிஞ்சுக்கிட்டியா? எந்திரிங்க. சரி, ஓகே. அவரை தொடக்கூடாது. அவர் அவர் ஆணா அவர் பெண்ணா தொடாம சொல்லணும். அவர் ஆண். சரி, அவர் என்ன மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டிருக்கார்? பிங்க் கலர். பிங்க் கலர் ஷர்ட். பேண்ட் கிரே. கிரே. வெரி குட். அந்த 55 15 36 ஏதோ நோட்டு வச்சிருக்காரு இல்லையா, அவர் தான் கண்டுபிடிச்சிட்டார். அது எவ்வளவு ரூபா? எவ்வளவு ரூபா? 100 ரூபா. சூப்பர். ஐயா எடுத்து காட்டுங்க, இந்த நோட்டை காட்டு. 2HO 55 15 36 100 ரூபா நோட். ரைட், வெரி குட். அந்த ஐயா என்ன தொழில் பார்க்கிறார், வேலை, ப்ரொஃபஷன், உனக்கு என்ன தோணுது உன் மனசுல? அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, அவருடைய ஃபியூச்சர் என்ன வேலை செய்யற மாதிரி உனக்கு தோணுது? அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கு. அவர் ஃபியூச்சர் நல்லா இருக்கா? வெரி குட், சூப்பர், ரைட். அவர் ஃபியூச்சர் நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். என்ன தொழில் செய்யற மாதிரி தோணுது உனக்கு? ஒரு கடையில யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. இவர்தான் கடையில, இவர்தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதெல்லாம் ரைட்டு. போன்ல ஏதோ கேட்கிறார், அவர் மனசுல அவர் வேலை விஷயமா ஏதோ நினைக்கிறார். அவர் எப்ப கிடைக்கும், என்ன ஏது, உள்நாடா வெளிநாடா, என்ன ஏது, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல். ஐயா உங்களுக்கு 2 மாசத்துல வேலை கிடைச்சிருமா? வாழ்த்துக்கள். எந்த நாட்டுல கிடைக்குங்கிற? வெளிநாடு. எந்த நாடு? ஐயா வெளிநாடா? அதுக்கு எந்த நாடுன்னு சரியா சொல்ல தெரியல. நிச்சயமா 2 மாசத்துல உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா? இதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்க பேர் என்னையா? ராஜா முகமது என்கிறவரு போன்ல கேட்கிறார். இந்த சரின்னு கிட்ட நான் எனக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது உங்களுக்கு 2 மாசத்துல வெளிநாட்டுல வேலை கிடைக்கும்னு இந்த சரின்னு சொல்றாங்க. சரி குழந்தை, இந்த ஆழ்மன பயிற்சி முடிச்சிட்டு வந்தது. அப்போ ஒரு சீரியல் நம்பர் சொல்லி இந்த பணம் யார் வச்சிருக்காங்கன்னு கேட்டேன். போய் பணம் வச்சிருந்தவங்களை காட்டினாங்க. பாயா கேளான்னு கேட்டேன், பாயின்ட்டாங்க. அப்புறம்
அவரு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆழ்மன பயிற்சியில ஒருத்தரை கணிக்க முடியும், அசஸ் பண்ண முடியும். அவங்களுடைய எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்குதுங்கிறத அற்புதமா நம்ம சொல்லலாம். என்ன, பக்கத்துல இருக்கிற ஐயா பேரு சம்பத்குமார். அவர் ஒரு பெரிய ஜோதிடர், ஒரு பிரசன்னம் பார்த்து சொல்றவர், நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, நிறைய வாஸ்து, ஒரு மனிதனுக்கு என்னென்ன கலைகள் தேவையோ அவ்வளவு கலைகளையும் படிச்சிருக்காரு. அவர் இப்போ இங்க வந்திருக்கிறார், இந்த இடத்துக்கு தற்செயலா வந்திருக்கிறார். அது இந்த குழந்தை அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொன்னது. ஐயா, இந்த குழந்தை உங்களை பத்தி சொன்னதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த குழந்தை அந்த ரூபா நோட்டு நம்பர் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னேன், அது கண்டுபிடிச்சது, நீங்க வச்சிருக்கிற ஆளை கண்டுபிடிச்சது. ரூபா நோட்டு 100 ரூபா தான் கரெக்டா சொன்னது. நீங்க அருகில் அமர்ந்திருக்கும் பெண் ரூபாய் நோட்டை என்னிடம் இருந்த எண்ணுள்ள ரூபாய் நோட்டை அந்த பெண்ணே கண்டுபிடித்து அது எத்தனை ரூபாய் நோட்டு என்பதையும் சொல்லி சிறப்பாக செய்து காட்டிய ஆழ்மன தியான பயிற்சி பெற்ற பெண்ணிற்கு வாழ்த்துக்கள். சரி, நன்றி. நீங்க ஒரு ஆளை பார்த்த உடனே அசஸ் பண்ணி சொல்றீங்க. உங்களை பத்தி இவ்வளவு விஷயங்களும் அந்த பிள்ளை கண்ணை கட்டிட்டு சொன்னது. இங்க உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள வித்தியாசம் சொல்றேன். நீங்க ஒரு ஆள் என்ன குறிக்கோளோட வந்திருக்காருன்னு ஆளை பார்த்து சொல்றீங்க. உங்களை பத்தின முழு விவரமும் இந்த குழந்தை கண்ணை கட்டிட்டு சொன்னது. அப்போ இந்த குழந்தையினுடைய எதிர்காலம், இந்த குழந்தை எப்படியெல்லாம் அதோடைய திறமைகளை சாதிச்சது, சாதிக்கும், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்ணின் பெயர் என்ன? நான் சொல்றது எஸ் என்றாலும் சி என்றாலும் எண் 3 நியூமராலஜி படி, சரியா? எண் 3 குருவிற்கு உரிய எண். அந்த வகையிலே குரு எப்படியோ அதே போல நீயும் ஒரு குருவாக உருவாக போகிறாய். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த கூட்டத்தில் கலந்து எங்களோட எவ்வளவு நேரம் சிறப்புரை ஆகிறதுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ஓகே, இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.